ஈரோட்டில் ஒரே நாளில் மறைந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் தங்களது இறப்பின் இறுதிச் சடங்கிற்கு சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து மறைந்த வயது முதிர்ந்த தம்பதியினர். ஈரோடு மாவட்டம் வளையக்கார வீதியில் 60 வருடத்திற்கும் மேலாக வசித்து வந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் அன்னியப்பன், பாப்பம்மாள். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி பேரன் பேத்திகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்னியப்பன் என்பவர் சிறு வயதிலிருந்தே பல்வேறு சிறு தொழில்கள் செய்து கொண்டும் அவரது மனைவி பாப்பம்மாள் அவரது இல்லத்தின் அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டும் சிறுக சிறுக சேமிப்பும் செய்து வந்தனர். இந்த நிலையில் வயது முதிர்ந்த நிலையிலும் தாங்கள் யாரிடமும் உதவி கேட்காமல் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். மகன்கள் மகள்கள் அவரது இல்லத்திற்கு அழைத்து சென்றாலும் 2 நாட்களுக்கு மேல் இருக்காமல் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் வயது முதிர்ந்த தனது மனைவி பாப்பம்மாளுக்கு உணவு வாங்க செல்லும் பொழுது வழியில் கீழே தடுமாறி அன்னியப்பன் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அழைத்து வந்த நிலையில் சில நாட்களிலேயே உடல்நலக் குறைவால் 14ஆம் தேதி உயிரிழந்தார். இதனை அறிந்த உறவினர்கள் இறுதிச் சடங்கிற்கு அவரது உடலை கொண்டு சென்று அடக்கம் செய்தனர். அப்பொழுது அன்னியப்பன் வீட்டிலிருந்த மற்ற உறவினர்கள் பாப்பம்மாளும் உயிரிழந்ததை கண்டறிந்தனர். இந்நிலையில் தனது கணவர் உயிரிழந்ததை அடுத்து அதே நாளில் பாப்பம்மாளும் மறைவுற்றதை தெரிந்து உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாப்பம்மாவின் இறுதிச் சடங்கும் நடைபெற்றது. ஒரே நாளில் வயது முதிர்ந்த தம்பதியினர் உயிரிழந்தது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் தாங்கள் இருவரும் மறைவதற்கு முன்பாகவே தங்களது அனைத்து விதமான சடங்கிற்கும் தாங்களே பணம் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்ததும் அந்த பகுதி மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இறுதிச் சடங்குகளுக்கு கூட யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கொடுக்க வேண்டாம் என்றும் யாருக்கும் பாரமாகவும் இருக்கக்கூடாது என்று எண்ணியும் அவர்களை தங்களது தொகையை சேமித்து வைத்திருந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.